அனைவருக்கும் வணக்கம். தீமான அரசியல காலி பண்ணணும்னு திருமா ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா கடைசியில திருமாக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. சீமானவர்கள் திமுக கூட கூட்டணி இருக்கிறதா எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனா திருமா மேடைக்கு மேடை என்ன பேசுறாங்கன்னா, சீமான் திமுக கூட கூட்டணி இருக்காரு, மறைமுகமாக கூட்டணியா இருக்காரு, பேக்ரவுண்ட் நிறைய பேசுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மேடையில கட்டி பிடிச்சிக்கிறாங்க, உதயநிதி கூட பேசுறாங்க, ஸ்டாலின் கூட பேசுறாங்க. அது மாதிரிலாம் திருமா மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்காரு. பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்ன சீமான் நல்லவரா இருக்காரு. இவ்வளோ வருஷமா அவங்க கூட நான் இருந்தேன், இப்போ நான் தாவேக்கல்ல சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன துரோகின்னு சொல்றீங்க அப்படின்னு திரும்ப விமர்சனம் பண்றாங்க. மேடெல்லாம் பேசுறாங்க, திமுக பற்றியும் பேசுகிறாங்க. அதிகமாக நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி பேசுகிறாங்க. உங்களை திமுக விமர்சிக்கிறாங்க, துரோகின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்க மேடைக்கு மேடை, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு கூட்டணிக்கும் போகல சீமான். ஆனால் நீங்கள் அவரை தேவையில்லாமல் நீங்கள் நோண்டிக்கிட்டு இவர் கூட்டணி போகிறாரு, இவர் இங்கே பேசுகிறாரு, அங்கே பேசுகிறாரு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு தான் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. இதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தரமான பதிலடி இன்டர்நெட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் டிஎம்கே போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட தான் தாவேக்கா கட்சியை விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. திமுக கூட்டணி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கும் மோசமாக விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க தாவேக்கா கூட. கேட்டால் கவர்னர் ஆட்சி வரும் டைலாக் போடுறீங்க. கவர்னர் ஆட்சி வந்துட்டு போகுது, 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, திருப்பி தாவேக்கா ஜெயிக்க போகிறாங்க. அதான் உண்மை. தாவேக்கா திருப்பி எலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்வாங்க. அப்படி ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்து தான் தாவேக்கா ஆட்சி பண்ணணும் அவசியமே இல்லாத விஷயம்தான். அதுக்காக நீங்கள் திமுக விட்டு ஓடிங்க தெரியுமா? நீங்கள் எம்பி சீட்டை எப்படி உட்காந்துருக்கீங்க? திமுக ஒரு ஆதரவு இருந்ததால தான் நீங்கள் இப்போ எம்பியாக இருக்கீங்க. அதை கூட நீங்கள் புரிஞ்சிக்காம அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் திமுக துரோகம் செஞ்சுட்டு தான் தாவேக்கல்ல போய் சேர்ந்துருக்கீங்க. இதுதான் இங்கே நடந்த உண்மை. அதனால் உங்களை டிஎம்கே விமர்சனம் பண்ணுற எந்த ஒரு தப்பும் இல்லை. உங்களுக்கு டிஎம்கே விமர்சனம் பண்ணுற தாராளமாக போய் விமர்சனம் பண்ணிக்கோங்க, அதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் சம்மந்தமே இல்லை சீமான் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். நன்றி, வணக்கம்.